Welcome to Visual Today. ஒரு மிசைல் டார்கெட் அடையவில்லை, ஆனா அந்த ஒரு லான்ச் உலகத்தையே அதிர்ச்சியில் அழுத்தி இருக்கு. 2000 கிலோமீட்டர் தூரம் தான் இவர்களின் லிமிட்னு நினைச்ச உலகம் அதை தாண்டி ரீச் ஆகும் சிக்னல் காட்டினா அது ஒரு அட்டாக் இல்ல, அது ஒரு வார்னிங். நேற்று நடந்த இந்த சம்பவம் சாதாரண நியூஸ் இல்ல, இது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு ஹிண்ட் கொடுக்கிற ஒரு மூமெண்ட். இந்த வீடியோல நாம 2 விஷயம் மட்டும் பார்க்க போறோம். முதல், ஈரான் உண்மையிலேயே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. இரண்டாவது, இந்த ஒரு மூவ் உலகத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது. நேராக விஷயத்துக்குள் போவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் யுனைடெட் கிங்டம் இணைந்து பயன்படுத்தும் முக்கியமான பேஸ் இந்திய பெருங்கடலில் இருக்கும் டியேகோ கார்சியா. இது ஈரானிலிருந்து சுமார் 2000 முதல் 2500 கிலோமீட்டர் தூரம். இதுவரைக்கும் உலகம் என்ன நினைச்சது தெரியுமா? ஈரானின் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்னு. ஆனா அந்த கணக்கு நேற்று மாறி போச்சு. சில ரிப்போர்ட் சொல்றது யுஎஸ் இந்த பேஸை பயன்படுத்த தயாராக இருந்த நேரத்திலேயே, அதற்கு பிறகு சில நேரத்திலேயே ஈரான் அந்த பகுதியை நோக்கி மிசைல் லான்ச் பண்ணியது. இது கோஇன்சிடென்ஸா அல்ல இன்ஃபர்மேஷன் ரீச் ஆனதா? அதுதான் இன்னும் ஒரு பெரிய கேள்வி. ஒரு மிசைல் ஃபெயில் ஆனது, ஆனா இன்னொரு மிசைல் அந்த தூரத்தை கடந்து சென்றது. அது டார்கெட் அடிச்சதா இல்லையா என்பது செகண்டரி. ஆனா முக்கியமான விஷயம், அந்த அளவுக்கு தூரம் செல்லும் கேப்பபிலிட்டி ஈரான் கிட்ட இருக்கா? இதுதான் இப்போ உலகமே பேசுற கேள்வி. ஏன்னா இது ஒரு சிம்பிள் அட்டாக் இல்ல, இது ஒரு சிக்னல். நாங்க இன்னும் முழு சக்தியையே காட்டலன்னு சொல்லும் ஒரு சிக்னல். இந்த ஒரு மூவ்ல ஈரான் என்ன காட்டுச்சு தெரியுமா? நீங்க நினைச்ச அளவுக்கு இல்ல, அதை கடந்து இருக்கிற ஒரு ஃபோர்ஸ்ன்னு. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, 2000 முதல் 2500 கிலோமீட்டர் ரேடியஸ்குள் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த ஒரு செய்தியை பார்த்து என்ன நினைப்பாங்க? அடுத்தது என்ன? இதுவரைக்கும் உலகம் யுஎஸ் இஸ்ரேல் பவர்னு தான் பார்த்தது. ஆனா இப்போ ஒரு புதிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரான் ஆக்சுவல் பவர் என்ன? ஒரு ஃபெயில்ட் அட்டாக் கூட உலகத்தை ஷேக் பண்ணும் அளவுக்கு இருந்தா அதன் ஃபுல் கேப்பபிலிட்டி என்ன இருக்கும்? இது ஒரு முடிவு இல்ல, இது ஒரு ஆரம்பம் போல இருக்கு. ஈரான் இன்னும் என்ன காட்ட போகுது? இதுல ஒரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? சும்மா இருந்த பிரிட்டிஷையும் உள்ள இழுத்து போட்டுட்டாங்க. இப்ப பிரிட்டிஷ் மைண்ட் வாய்ஸ், டே அமெரிக்கா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? என் பாட்டுக்கு சும்மா தானடா இருந்தேன். யார் வம்பு தும்புக்காவது போனேன்னா இனி அவன் என்னையும் அடிப்பானே, இனிமேல் என்னெல்லாம் பண்றான்னு தெரியலையே. அதுதான் ஹிஸ்டரியை எழுதும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். விஷுவல் டுடே ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலகத்தை விளக்கும் இன்னும் பல கதைகளுக்காக எங்களுடன் தொடர்ந்து இருங்கள்.